ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. வெளியான இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படி என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடகி ஜானகி உயிர் பிரிந்திருக்கிறார். அவருடைய உயிரிழப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலேயே ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ பாடகி என்று சொல்கிறத விட எல்லாருமே ஜானகி அம்மா என்று சொல்வது தான் அதிகம். அந்த அளவுக்கு தன்னுடைய மென்மையான குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களை கட்டி போட்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்க இப்போ இல்லைங்கிறது தமிழ் திரையுலகில் பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. ஸோ போன மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரதி ராஜா இறந்தார். அதே மாதத்தில் இறுதியில் பாக்கியராஜு இறந்தார். அதை தொடர்ந்து இப்போ ஜானகி அம்மாவும் இல்லை. இது தமிழ் திரையுலகில் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த நிலையில் ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயதிலிருந்தே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு தான் இப்போ வெளியாகிருக்கு. இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கோடி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு இவங்களுடைய சொத்துக்கு வாரிசு யார் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் இறந்தாலும் அவங்களுடைய சொத்து விவகாரங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையாகவே வருது. அதன்படி பார்க்கும்போது சொத்து விவகாரம் பற்றி இப்போ இந்த முக்கியமான விஷயமானது வெளியாகிருக்கு. அதாவது மொத்த சொத்து இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வெளியாகிருக்கு. இவ்வளவு சொத்துக்கோ வாரிசு யாருங்கிறதையும் சொல்ல போகிறேன். 60 வருடங்களுக்கு மேலாக இசைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து மாபெரும் சாதனை படைத்த பாடகி ஜானகி அவங்க இப்போ காலமாயிட்டாங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தால் அடேங்கப்பா என்ன என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் அவ்வளவு இருக்கா? அதாவது அடேங்கப்பா என்ற எண்ணம் தோன்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட பல கோடி ரூபாயில் சொத்து இருக்கா? பாடகி ஜானகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் பலப்பட்ல என்ற இடத்துல 1938 ஏப்ரல் 23 பிறந்தாங்க. இவங்க இசைத்துறையில் சின்ன வயசு முதலே ஆர்வமாக இருந்தாங்க. 1956 தமிழ் சினிமாவின் விதியின் விளையாட்டு என்ற படத்தின் பாடி அறிமுகமானாங்க. அதன் பிறகு 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி உலக சாதனை படைத்திருக்கிறாங்க. 4 மொழி தேசிய விருதுகளும் பல மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. இசை உலகில் இவங்க பல அரிய சாதனைகளை படைத்திருக்கிறாங்க. இத்தகைய பெருமைக்குரியவர் 2026 ஜூலை 11 இரவு 7:30 மணி அளவில் மைசூரில் உள்ள தனது வீட்டில் உடல்நிலை சரியில்லாததால் அருகில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. அங்கு மாரடைப்பால் இவங்களும் காலமாயிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு 88 வயது. இவங்களுக்கு பல கோடி மதிப்பில் சொத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சென்னை, ஹைதராபாத் மற்றும் அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் வசித்த மைசூரில் சொந்தமாக குடியிருப்புகள் இருக்குது மற்றும் வாடகை வீடுகளும் இருக்குது. அசலாக நிறைய சொத்துக்கள் இருக்குது. மேலும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைத்த ராயல்டி மற்றும் பிற முதலீடுகள் மூலமாக கிட்டத்தட்ட 30 கோடிக்கு அதிகமாகவே பணம் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜானகியின் அசையும் அசையா சொத்துக்கள் 15 கோடி உள்ளது. இவை தவிர வீடு வாடகை, வணிக வளங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் பார்க்கும்போது அவரது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 70 முதல் 100 கோடி ரூபாய் வரை இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இவ்வளோ சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜானகி அம்மாவுடைய மகன் தான். ஆனால் ஜானகியுடைய அம்மாவுடைய மகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு ஜனவரி மாதமே உயிரிழந்தார். ஸோ அதனால் இப்போ சொத்துக்கள் எல்லாமே அவங்களுடைய பேத்திகளுக்கு எழுதி கொடுத்துருப்பதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. ஸோ இவ்வளோ கோடி சொத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியாகிருக்கு. இதை தொடர்ந்து இவங்களுடைய மாரடைப்புக்கு காரணம் அவங்களுடைய மகன் என்று குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இயக்குனர் பாரதி ராஜா வாழ்க்கையில் நடந்த அதே சோகம்தான் ஜானகி அம்மாவுக்கோ. என்ன ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி இவங்களை பற்றி ஒரு முக்கியமான இப்போ ஒரு விஷயமானது கசிந்திருக்கு. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
இயக்குனர் பாரதி ராஜா வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய துயரம் தான் பாடகி ஜானகியின் கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட அதே போல் நடந்திருக்கு. இருவருமே இந்திய சினிமா கொண்டாடிய ஜாம்பவான்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகம் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று ரசிகர்கள் பலரும் வருத்தம் தெரிவித்து வராங்க. ஆக்சுவலி பாரதி ராஜா கேமராவால் கிராமத்து மனிதர்களுடைய உணர்வுகளை பேச வைத்தார். அதே போல பாடகி ஜானகி தனது குரலால் காதல் முதல் தாய்மை வரை அத்தனை உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்தார். ஆனால் கடைசி காலத்தில் இருவரும் சந்தித்தது மகன் இழப்பு என்ற தாங்க முடியாத பெரிய வலி. ஆமாங்க, பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ், பாரதி ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு செல்ல பிள்ளை, பாரதி ராஜாவுடைய செல்ல பிள்ளை தான் மனோஜ் பாரதி ராஜா. கடந்த 2025 தனது 48வது வயதில் மாரடைப்பால் உயிரிழந்தார். ஹார்ட் ஆப்ரேஷன் செய்த பிறகு வீட்டில் ரெஸ்டில் இருந்த நேரத்தில் அவருக்கு எதிர்பாராத மரணமானது நிகழ்ந்தது. மகனின் இறுதி சடங்குல பாரதி ராஜா உடைந்து நின்ற காட்சிகளை அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க முடியாது. மகன் இறந்த துயரத்திலிருந்து அவர் மீளவே இல்லை என்று பாரதி ராஜாவின் குடும்பத்தினர் பேசியிருந்தனர். அதன் பிறகு உடல்நல ரொம்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பாரதி ராஜா சில முறை மருத்துவமனை சிகிச்சை எடுத்திருந்தார். ஆனாலும் கடந்த 2026 ஜூன் 10 தன்னுடைய 84 வயதில் காலமாயிட்டார். இதே போலதான் எஸ் ஜானகியின் மகனுடைய இறப்போ. இப்போது எஸ் ஜானகியின் வாழ்க்கை திரும்பி பார்த்தாலும் மனதை நொறுக்கக்கூடிய இன்னொரு ஒற்றுமை தெரிகிறது. ஜானகி அம்மாவின் ஒரே மகன் முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி 22 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிரிழந்தார். மகனின் மறைவு தொடர்பான தவறான தகவல்கள் பரவியதால் அப்போது ஜானகியின் பேத்தி விளக்கமும் கொடுத்திருந்தார். பல கோடி ரசிகர்களுக்கு ஜானகி அம்மாவாக இருந்தாலும் அவருக்கு முரளி கிருஷ்ணா ஒரே மகன். 88 வயதான தாய்க்கு ஒரு மகன் இறப்பு சாதாரணமாகிவிடுமா என்ன? அந்த துயரம் நடந்து 6 மாதங்கள் கூட முழுமையாக முடியாத நிலையில் ஜூலை 11 இப்போ ஜானகி அம்மாவும் உடல்நல பிரச்சனைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். பாரதி ராஜா தன்னுடைய மகனை இழந்தார், அதற்கு பிறகு மறைந்தார். அதே போல ஜானகி அம்மாவும் தன்னுடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணாவை இழந்தார். சில மாதங்களில் அவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். இவர்கள் இருவருடைய மரணத்திற்கு காரணம் மகனை இழந்த துயரம்தான் என்று மருத்துவ ரீதியாக சொல்ல முடியாது. ஆனால் கடைசி காலத்தில் இறந்த 2 ஜாம்பவான்களும் தங்கள் ஒரே மகனை இழந்த வழியை சுமந்தவர்கள் என்பது சோகம் என்று ரசிகர்கள் கூறி வராங்க. இப்போ இந்த விஷயமும் சமூக வலைத்தளங்களில் வைரலாயிட்டிருக்கு. இயக்குனர் இமயம் என்று போற்றப்பட்ட பாரதி ராஜாவும் இப்போ இல்லை. அதே போல் பாடகையிலே பெரிய வித்தக்காரங்களாக இருந்த ஜானகி அம்மாவும் இல்லை. ஆனால் இவங்க மறைந்தாலும் இவங்களுடைய நினைவுகளாக அவங்க பாடிய பாட்டு, பாரதி ராஜா இயக்கிய படம் அது மறையாமல் நம்ம உள்ளுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். ஜானகி அம்மாவுடைய பாட்டு எது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பாட்டு ஜானகி அம்மாது எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக பர்சனலாக ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.